ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபார்ம் ஹவுஸ்ல வர்தினி ரெசார்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம வர்தினி ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரூம்ஸ் இருக்கு. ஸோ 5 ரூம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீம்ல இருக்கு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் லைட் ஆரஞ்சு தீம்ல இருக்கு. ஓகேங்களா, டார்க் ஆரஞ்சு பிளஸ் லைட் ஆரஞ்சு தீம்ல இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பெட் இருக்கு, ஒரு கபோர்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாருங்க இங்க வந்து ஆங்கர் வச்சு கரெக்டா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கபோர்டு வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு டீப்பா கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அவ்வளவு கிளீனா இருக்கு. எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளோ கிளீனா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரையா இருக்கு. ஸோ ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருந்தது. ஸோ வரும்போதே வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள என்ட்ரா ஆகிற மாதிரியே இருந்தது பாண்டிச்சேரியில. ஸோ பாண்டிச்சேரியா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா அப்படின்னு கேட்டாக்க இருக்குங்க. ஸோ யூனிவர்சல் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து அந்த ஒரு ஃபீல் தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நம்ம என்ட்ரா ஆன மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பாண்டிச்சேரியில இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ தெரியாதவங்க வாங்க வந்து விசிட் பண்ணுங்க, ஒரு தடவை இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இருந்து பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு போவோம். செகண்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிரர் கொடுத்துட்டாங்க, ஒரு கபோர்டு நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கபோர்ட்லேயுமே ஆங்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் ஒரு டிவி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இது வரும்போதே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ பாருங்க ரெஸ்ட் ரூம் வந்து எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க, அவ்வளோ கிளீனாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைலட் பிளஸ் ஒயிட் தீம்ல வந்துருக்கு. ஸோ பாருங்க. ஸோ அந்த வருஷம் வந்து இங்கே ஒரு 2 பெட் வந்துருச்சு, ஒரு சிங்கிள் பெட் வந்துருக்கு, உங்களுக்கு ஒரு டபுள் பெட் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பில்லர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பில்லர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கவர் வந்துருச்சு பாருங்க, இவ்வளோ கவர் வந்துருச்சு. அந்த ஆங்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் வரும்போது ஏதாவது சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆங்கர்லாம் மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகேங்களா, அந்த வருஷம் வந்து ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. டார்க் வைலட் அண்ட் லைட் வைலட் தீமே நல்லா இருக்கு கொஞ்சம். ஓகேங்களா, நாங்கள் ஆரஞ்சு தீம் பார்த்தோம், இங்கே ஒரு தீம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வைலட் நல்லாவே இருக்கு. ஒவ்வொரு தீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலகன்ட் ஃபீல் கொடுக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சிஸ்டம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கு. ஸோ 2 வருஷம் டாய்லெட் கொடுத்துட்டாங்க, அந்த வருஷம் வந்து ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க, அந்த வருஷம் வந்து மிரர் கொடுத்தாங்க, அந்த வருஷம் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது சம்திங் இது பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் கண்டிப்பாக மேக்கப்லாம் பண்ணுவீங்க. ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வர்றவங்க மேக்கப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் 3 ரூம் பார்த்தீங்க, 3மே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரடா ஸ்பேஸு. ஸோ இதுதான் ரிசப்ஷன் ஆக்சுவலாக. இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதாச்சும் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸுமே நாங்கள் அனுப்புவோம். அதாச்சும் இந்த இதிலே நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வர்தினி ரிசார்ட் எப்பொழுதும் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சில்ட்ரன் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் தான் விளாட்லாம். அந்த இடத்துல வந்து ஒரு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அழகாக ஒரு கார்டன் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து அதுவும் சிட்டிக்கு நடுவில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. பாண்டிச்சேரி வரீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை நம்பர் கான்டாக்ட் வாங்க. எங்களுக்கு இதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவும் போடுவோம். அந்த அடுத்து வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.